எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது ವಚನத்தை நம்ம வாசிக்க ಕೇಳ್ಪೋಮ್. ಕೀರ್ತನೆಗಳು 34ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ ನಾವು ಓದಲಿಕ್ಕೆ ನಾವು ಕೇಳೋಣ. எடுத்துக்கங்க. Psalms chapter 34 verse 10 ವಾಸಿಕ ಕೇಳ್ಪೋಮ್. ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳಾದರೂ ಹೊಟ್ಟೆಗಿಲ್ಲದೆ ಹಸಿದಾವು, ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஹalleluya. இந்த வசனத்தை நம்ம ரொம்ப அதிக நேரம் நம்ம இந்த வார்த்தைகளை என்ன பண்ணிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவங்களுக்கு என்னவா, ஒரே ஒரு நன்மை கூட அவங்களுக்கு என்ன நடக்காதா, குறைவே இல்லை. ஹalleluya சொல்லுங்க. எனக்கு குறைவே இல்லை, குறைச்சனே இல்லை ನನಗೆ. ஹalleluya. உங்க சத்தம் வரணும். நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களே, குறையே இல்லை, குறைச்சனே இல்லை. I do not lack anything. ஹalleluya. குறையே இல்லை. ஆமென். ஆண்டவரை தேடுகிற நம்மளுக்கு குறையே இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது அபிமெலேக் கிட்ட இருந்து அவர் என்ன பண்றாராம், அவருக்கு பயந்து என்ன பண்றாரு, அவரை துரத்துக்கிற போது இவர் ஓடி போறார். ஓடி போய் ஒரு குகையில அவர் ஒளிந்து கொள்றார். ஒளிந்து கொண்டு அவர் பின்ன சில பேர் கூட என்ன பண்றாங்க, தாவீதோடு ஒளிந்து கொண்டு அந்த குகையில பாடுற பாடுதான் சங்கீதம் 34வது அதிகாரம். ஹalleluya. அற்புதமான ஒரு சங்கீதம். அந்த குகையில கூட ஒருத்தருக்கு அது கர்த்தரை துதிக்க முடியுமானா நிச்சயமா முடியும். ஒருத்தர் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் செய்துட்டு போயிருக்கிறார். ஹalleluya. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் நீ குகையிலனா இரு, நீ சந்தோஷமான இரு, நீ எந்த வழியில இருந்தாலும் அவரை தேடுவதை என்னமா வச்சுக்கணும், நம்ம அவரை தேடுவதை ஒரு பெரிய நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய ಪಾತ್ರமாக, ஒரு பெரிய ಪ್ರಧಾನமான பொறுப்பா நம்ம வச்சுக்கணும். ஹalleluya. ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದೇ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ, ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಸಕ್ತ ಉಳ್ಳವನಾಗಿ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಾಗ ನಮಗೆ ಯಾವ ಕೊರತೆ ಎನ್ನುವುದೇ ಇಲ್ಲ. ಒಂದಾಮೇಲೆ ಹೇಳ್ರಿ, ಯಾವ ಕೊರತೆನೇ ನಮ್ಮನ್ನು ಬರುವುದಕ್ಕೆ ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೊರತೆ ಬಂದ್ರೇನು ಸಹ ಕೊರತೆಯನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಮಗೆ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರು ಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஹalleluya. அத சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹalleluya. பல நன்மைகளை நம்ம இழந்து போயிருக்கலாம். ಆಮೆನ್. ನನ್ಮೆ ಎದುರ್ತು பார்த்து ಸೋರ್ந்து போயிருக்கலாம். ಆಮೆನ್. ಒಳ್ಳೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ, ಯಾವುದಾದ್ರೂ ನಾವು ಮೇಲೆಗೆ ಬರಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿದೆ ಅಂತ ನಾವೇನು ಮಾಡ್ತೀರಿ, ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀರಿ. நல்லது நடக்குமா, நன்மையான வழிகள் நம்மளுக்கு திறக்குமா, ஆசீர்வாதங்கள் வருமா, ஆசீர்வாதங்கள் வராமல் போகுமா, இப்படி நம்ம பார்த்து கொண்டே இருக்கும்போது எல்லா நேரங்கள்லையுமே we do not have success. ஆமாம் தானே? எல்லா நேரங்களுமே நடக்கிறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம் தான். இது நிஜமான வாழ்க்கையில், இயேசுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது அவர் போன இடங்களிலெல்லாம் என்ன நடக்கலையா, அற்புதம் நடக்கல. போன இடங்களிலெல்லாம் அதிசயத்தை அவர் செய்யலை. ஆனால் கர்த்தருக்கு சித்தமான இடத்திலே அவர் அங்கே என்ன நடந்துச்சு, ಅದ್ಭುತ ನಡೆದಿச்சு. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மளுடைய வாழ்க்கையில ಕೂಡ, ನಮ್ಮ ಜೀವನಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಎದುರು ನೋಡ್ತಿರ್ತೇವೆ ಅಲ್ವಾ. ಇದು ನಡೆದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆಪ್ಪ, ಇದು ನಡೆದ நல்லா இருக்கும், ಇದು ನಡೆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ಎಷ್ಟೋ ಯೋಚನೆಯಿಂದ ನಾವು ಇರ್ತೇವೆ. ಆದರೆ ಯಾವುದು ನಾವು ನೆನೆಸೋದೆಲ್ಲವೂ ನಮ್ಮ ಜೀವನಗಳಲ್ಲಿ ನಡೆಯೋದೇ ಇಲ್ಲ. ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವನನ್ನು ಹುಡುಕುವ ನಿಮಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಏನಿಲ್ವಂತೆ, கடிமனே இல்லை. ஹalleluya. தேவனை பார்க்கிற, தேவனை தேடுகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரே ஒரு நன்மை கூட உங்களுக்கு குறைவு படையப்படாது. மேனா அது லேட் ஆகலாம், மேவா கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya. நம்ம கர்த்தர் இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் கடந்து போனதை நம்ம வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 10லிருந்து 15. 1 ಸಾಮುವೇಲನು 21ನೇ ಅಧ್ಯಾಯ 10ರಿಂದ 15ವರೆಗೆ ನಾವು ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. First Samuel chapter 21 verse 10 to 15 ವಾಸಿಕ ಕೇಳ್ಪೋಮ್. ಓದ್ರಿ 21 10 to 15. ದಾವೀದನು ಸೌಲನ ಭಯದಿಂದ ಅದೇ ದಿವಸ ಗತ್ ಊರಿನ ಅರಸನಾದ
ಅಶ್ಲೇಷನ ಬಳಿಗೆ ಓಡಿ ಹೋದನು. ಆಗ ಅಶ್ಲೇಷನ ಸೇವಕರು, ಸೌಲನು ಸಾವಿರ ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದನು, ದಾವೀದನು 10,000 ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದನು ಎಂಬುದಾಗಿ ಸ್ತ್ರೀಯರು ಕುಣಿಯುತ್ತಾ ಆಡಿದ್ದು ಇವನನ್ನು ಕುರಿತಲ್ಲವೇ ಎಂದು ಮಾತನಾಡಿಕೊಂಡರು. ದಾವೀದನು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಗತ್ತೂರಿನ ಅರಸನಾದ ಅಶ್ಲೇಷನಿಗೆ ಬಹಳವಾಗಿ ಹೆದರಿ ಅವನ ಸೇವಕರ ಮುಂದೆ ತನ್ನ ಬುದ್ಧಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡು ಗಡ್ಡದ ಮೇಲೆಲ್ಲ ಜೊಲ್ಲು ಸುರಿಸುತ್ತಾ ಕದಗಳನ್ನು ಕೆರೆಯುತ್ತಾ ತನ್ನನ್ನು ಹುಚ್ಚನಂತೆ ತೋರಿಸಿಕೊಂಡನು. ಆಗ ಅಶ್ಲೇಷನು ತನ್ನ ಸೇವಕರಿಗೆ, ಈ ಮನುಷ್ಯನು ಹುಚ್ಚನೆಂದು ನಿಮಗೆ ಕಾಣುವುದಿಲ್ಲವೋ? ಇವನು ನನ್ನ ಹತ್ತಿರ ಯಾಕೆ ತಂದಿರಿ? ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹುಚ್ಚರು ಕಡಿಮೆ ಎಂದು ನೆನೆಸಿ ನನ್ನನ್ನು ಮರುಳಾಟದಿಂದ ಬೇಸರಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇವನನ್ನು ತಂದಿರೋ? ಇಂಥ ಮನುಷ್ಯನ ನನ್ನವನಿಗೆ ಬರಬೇಕೋ ಅಂದನು. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸிடத்திற்கு போனான். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனைப் போல காண்பித்து வாசக்கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்தி சேஷ்டம் செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். ஹல்லேலூயா. அப்போ தாவீது இருந்த சூழ்நிலையை பத்தி இந்த இடத்துல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது. இது நடந்த பிறகுதான் அவர் அந்த ஒரு குகைக்கு கடந்து ஓடி போய் அந்த குகையில உட்கார்ந்து தேவனை ஆராதித்து எழுதுகிற சங்கீதம் தான் சங்கீதம் 34. ஆமென். அந்த 34வது சங்கீதம் முழுவதும் படிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஆமென். இங்க என்ன நடக்குதுன்னா, தாவீது என்ன பண்றார்? கோலியாத்தை என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றார்? கோலியாத்தை முறியடிக்கிறார். ஆமா தானே? கோலியாத்தை என்ன பண்றாரு? அவரு முறியடிக்கிறார். அந்த நேரங்கள்ல அப்ப என்ன சொல்ல ஆரம்பிட்டாங்க ஜனங்க எல்லாருமே? சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாட இப்போ தாவீது இப்படி பாடணும்னு அவன் எதிர்பார்க்கல. அவன் என்ன நினைச்சான்? கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கும் போது நீங்க எல்லாம் எப்படி அமைதியா இருக்க முடியும்? நீங்கள்லாம் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் கர்த்தருடைய நாமத்தில் நான் இந்த யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த யுத்தத்திற்கு நேராக கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரங்களில் அவர் ಆಡುகளை ಮೇய்க்கிற ஒரு ಶೆಪರ್ಡ್ ಬಾಯ, ಒಂದು ಕುರುಬನಾಗಿರುವ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅವನು ಜಯಿಸಿದಂಥ, ಅವನು ಜೀವನದಲ್ಲಿ ಎದುರುಗೊಂಡಂತ ಬಂದಂಥ ಎಲ್ಲ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವನೇನು ಮಾಡ್ತಾನೆ? ತನ್ನ ಕುರಿಮರಿಯನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ಸಿಂಹದ ಬಾಯಿಂದ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ಸಂಹರಿಸಿಕೊಳ್ತಾನೆ. ಆ ಯುದ್ಧಗಳನ್ನು ಅವನು ಮಾಡುವಂಥವನಾಗಿದ್ದಾನೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ದಿನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಅವನ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ಓದಿ ಆ ವಚನ ಮಾತ್ರ ಓದಿ. ಸೌಲ್ ಕೊಂಡ್ರದ 1000 ಪತ್ತಿಲ್ಯಾ? 1000 ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದನು, ದಾವೀದನು 10,000 ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದನು. ಆಮೆನ್. ಸೌಲನು 1000 ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದನು, 1000 ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದನು. ದಾವೀದನು 10,000 ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದನು. ಆಮೇನ್. ಅಪ್ಪೋ ಆ ಥರ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ್ಲೇನೆ ಆ ಸ್ತ್ರೀಯರು ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತೆ? ಕುಣಿಯುತ್ತಾ ಹಾಡುತ್ತಾ ಇವನನ್ನು ಕುರಿತವಲ್ಲವೋ ಎಂದು ಮಾತಾಡಿಕೊಂಡರು. ಹಾಲೆಲೂಯಾ. ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಏನಾಗುತ್ತಂದ್ರೆ ಅರಸನಾದ ಆಕೀಷನ್ ಇರ್ತಾನೆ, ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಬಹಳವಾಗಿ எதிர்கொள்ತಾನೆ. தாவீது என்ன ಮಾಡ್ತಾನೆ? பயப்படுத்தானே. தாவீது என்ன பண்றார்? பயப்படுறார். அங்க இருக்கிற ராஜாவை பார்த்து அவர் பயந்து அவர் நடுநடுங்கிறார். நடுநடுங்கி என்ன பண்றார்? அவர் ஒரு பைத்தியக்காரனை போல என்ன பண்றாராம்? அவர் பைத்தியக்காரனை போல அந்த ராஜாக்கு முன்ன காமிச்சுக்கிறாராம், நடுங்கிறாராம். இந்த தாவீது இந்த ராஜா ஏதாவது என்ன கொன்னுடுவாரோ, ஏதாவது என்ன செஞ்சிருவாரோ. அப்ப அந்த பயத்துல இருக்கும்போது அவர் ஒரு பைத்தியக்காரனை போல காமிச்சிக்கும் போது அப்ப சொல்றான் அந்த ராஜா, இவன் ஒரு பைத்தியக்காரனா இருக்கிறான, ஏன் இவனை என்கிட்ட என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க விட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த முடிக்கிற சமயத்துல அவர் என்ன பண்றார்? அந்த குகைக்கு ஓடி போறார். அந்த குகைக்கு ஓடி போன பிறகு நான் பார்க்கிறோம், அப்போ அந்த குகை பேர் ஆடுலம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல. ஆனா ஆதுலம் தமிழ்ல என்னது? அதுலாம். வாசிங்க அந்த வசனத்தை. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள். ವಾಸಿಂಗ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ದಾವೀದನು ಅಲ್ಲಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಅದುಲಾಮೆಂಬ ಗವಿಗೆ ಹೋದನು. ಈ ವರ್ತಮಾನವು ಅವನ ಅಣ್ಣಂದಿರಿಗೂ ಬೇರೆ ಎಲ್ಲಾ ಸಂಬಂಧಿಕರಿಗೂ ಮುಟ್ಟಲಾಗಿ ಅವರು ಬಂದು ಅವನನ್ನು ಸೇರಿಕೊಂಡರು. ಎರಡನೇ ವಚನ ಓದಿ ಬ್ರದರ್ ಹಂಗೆ. ಇದಲ್ಲದೆ ಕುಗ್ಗಿದವರು, ಸಾಲಗಾರರು, ಮನನೊಂದವರು ಆಗಿರುವ ಸರ್ವಜನರು ಬಂದು ಅವನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಅವನು ಸುಮಾರು 400 ಜನರಿಗೆ நாயகனாதனு. அப்புறம் என்ன நடக்குது? அவர் என்ன பண்றாரு? அந்த ராஜா கிட்ட இருந்து அவர் விலகி ஓடி, அந்த கெபி பேர் என்ன தமிழ்ல? அதுலாம் என்ற குகைக்கு அவர் என்ன பண்றாரு? ஓடி போகிறார். அப்ப தன்னுடைய அண்ணன்மார்களும் தகப்பன் வீட்டாரும் என்ன பண்றாங்க? அங்க வந்து தாவீதை பார்க்கறத நம்ம பார்க்கிறோம். பிறகு அந்த அவருடைய வாழ்க்கையில மிகவும் கடினமாக கஷ்டத்துல துக்கத்துல இருக்கிற ஜனங்க கூட தாவீதை தேடி போவதை, அந்த குகைக்கு தேடி போவதை நம்ம பார்க்கிறோம். 400 பேர்களுக்கு என்ன பண்றாராம்? அவரு ராஜாவாக, தலைவனாக மாற்றப்படுகிறார். நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, அப்போ அந்த நேரத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 34வது அதிகாரத்தை ரொம்ப அழகாக, ஆமென், ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த வாஞ்சையை அறிந்தவனாக, இதயத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் 34வது சங்கீதத்தை நம்ம எழுத என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அதான் நம்ம வாசிக்கிறோம். 1வது வசனத்தை வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். வாசிங்க சங்கீதம் 34:1-2 வாசிங்க. ಕೀರ್ತನೆಗಳು 34:1-2 ಓದ್ರಿ. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி, அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஹல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட சங்கீதம். ஆமென். 34வது சங்கீதம் ஒரு குகையில இருந்து பயந்து பைத்தியக்காரனை போல அந்த ராஜாக்கு முன்ன காமிச்சுக்கின்னு, அப்படி காமிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் அவர் பயந்து போறார். எங்க தன்னுடைய வாழ்க்கையை யாராவது பட்சியை போல, அதாவது என்னை விழுங்கிடுவாங்களோ, என்னை கொன்னுடுவாங்களோ. சவுல் ராஜா ஒரு பக்கம் பயம், இந்த சைடு ஒரு ஆகிஷ் பக்கம் ஒரு பயம். இவர் என்ன பண்றாரு? ஒரு பைத்தியக்காரனை போல காமிச்சு கொண்டு என்ன பண்றாரு? அந்த குகைக்கு ஓடி போறார். அந்த குகையில இருந்து தேவனை அவர் பாடுவதும் துதிப்பதும் ஆராதிப்பதும் பார்க்கிறோம். அவர் சொல்றார், கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். I will bless the Lord at all times. Amen. At times of joy, at times of pain, at times of sorrow. Hallelujah. ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲೂ ಎಡಬಿಡದೆ ನಾನು ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡುವೆನು. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳ್ರಿ. ಹಾಲೆಲೂಯಾ. ಎಡಬಿಡದೆ ಕೊಂಡಾಡುವ ಒಂದು ಸ್ತುತಿಯ ಗೀತೆಯು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ, ನಮ್ಮ ನಾಲಿಗೆನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ನೇರங்களிலும், ಆಮೆನ್, in times of anything always have praise in your lips. ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ನೇರங்களிலும் ಆ ಸ್ತುತಿ ನನ್ನ ಏನ್ ಮಾಡ ತುಟಿಗಳಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಎಡಬಿಡದೆ ಇರಬೇಕು. ಆತನ ಸ್ತೋತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರುವವು. ನನ್ನ ಮನಸ್ಸು ಯೆಹೋವನಲ್ಲಿ ಹಿಗ್ಗುತ್ತಿರುವುದು, ಇದನ್ನು ದೀನರು ಕೇಳಿ ಸಂತೋಷಿಸುವರು. ಹಾಲೆಲೂಯಾ. ಅವಾಗ ಕೀರ್ತನೆಗಾರನೇ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಅವರಿಂದ ಭಯಪಟ್ಟು ಓಡ್ ಬಂದಿದ್ದೇನೆ. ಅವರಲ್ಲಿರುವಾಗ ನಾನು ಹುಚ್ಚನಂತೆ ನಾನು ಏನು ಮಾಡ್ಕೊಂಡೆ, ನನ್ನನ್ನೇ ತೋರ್ಪಡಿಸ್ಕೊಳ್ತೇನೆ. ಆದರೆ ನನ್ನಲ್ಲಿರುವ ಯೆಹೋವನಲ್ಲಿ ನಾನು ಹಿಗ್ಗುವುದರಿಂದ ಕರ್ತರುக்குள் நான் மகிழ்ந்திருக்கிறபடியினாலே தீனரு ಅದನ್ನು ಕೇಳಿ ಏನು ಮಾಡ್ತಾರಂತೆ? சந்தோஷப்படுத்தாரே. ஹல்லேலூயா. ஆமென். நான் வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பு என்னுடைய இருதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, என்னுடைய உதடில் இருக்கிற துதிகள் என்ன பண்ணுமா? ஜனங்களை என்ன பண்ணுமா? இதை கேட்ட அவர்கள் மகிழும்படி கர்த்தர் செய்வாராம். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீதால இதை முடியும்னா சொல்லுங்க, என்னாலையும் முடியும். ನನ್ನಿಂದಲೂ ನಾನು ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡಿ, ಬಾಯಿ ತೆಗಿರಿ ಸ್ವಲ್ಪ. ஹல்லேலூயா சொல்லுங்க, என்னாலையும் முடியும். ஆமென். நன்னிந்தலும் சாத்தியா. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுவதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது ஒருத்தர் பாட முடியுமா? ஒரு ஜுரம் வந்தாலும் நம்மளால முடியறது இல்லை, இல்லைங்களா? எங்க கொண்டார படுத்துடலாம், எங்கெங்க ஓட முடியல, ஏங்க ஜெபத்துக்கு வரல, இல்லைங்க ஓட முடியல, ஏங்க ஆண்டவரை துதிக்கல, இல்லைங்க நிலைமை சரியில்லை, ஏங்க ஆண்டவரை ஆராதிக்கல, இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி நிலைமை இல்லைங்க.
ஹalleluya. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பதில் வச்சிருப்போம். ஆனா தாவீது சொல்றார், எந்த நிலைமையிலும் அவருடைய பதிலே துதிதான். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನಾವೇನು ಮಾಡ್ತೇವೆ, ನಮ್ಮನ್ನೇ ಸಮಾಧಾನ ಮಾಡ್ಕೊಳ್ತೇವೆ ಅಲ್ವಾ. ಏನಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ, ಕೆಲಸ ಆಯ್ತು ಅದಕ್ಕೆ. ಏನಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ, ಇವತ್ತೇನೋ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ, ಏನಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಲ, ಈ ಮಕ್ಳಿದಾವಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ. ಹಿಂಗೆ ನಮ್ಮನ್ನೇ ನಾವೇನು ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಿ, ಸಮಾಧಾನ ಮಾಡಿಕೊಂಡು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿಬಿಡ್ತೀರಿ. ಆದರೆ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾನೇನು ಮಾಡ್ತೇನೆ, ದೇವರನ್ನು கொண்டாடுத்தா இருத்தானே. ஆமேன். எல்லா சூழ்நிலைகளுக்கும் என்னுடைய பதிலே துதிதான். ஆமேன். என் சூழ்நிலை எல்லாம் எனக்கு சாதகமாக வந்தால் நம்ம துதிக்கிறோம் இல்லையா. என் சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருந்தால் நம்ம ஆண்டவரை தேடுறோம். என் சூழ்நிலை எனக்கு உதவியாக இருக்கும்போது நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த சூழ்நிலை இல்லைன்னா சூழ்நிலை தரல ஆண்டவரை உட்காந்துடுறோம். ஆனால் தாவீது சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பதில் என்னவா பதில்னா, ஆண்டவரை துதிப்பதே என் பதில். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பதே என் பதில். அவரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். எல்லா நேரங்களிலும் அவரை நான் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். என் துதி ಓಯಾದன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ನನ್ನ ಸ್ತುತಿ ನನ್ನ ಗೀತೆಗಳು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಈ ಸ್ತುತಿ ಯಾವ ಕ್ಷಣದಲ್ಲೂ ಏನಾಗೋದಿಲ್ಲ, ಯಾವ ಕ್ಷಣದಲ್ಲೂ ನಾನು ನಿಲ್ಲಿಸುವುದೇ ಇಲ್ಲ. ಯಾವಾಗಲೂ ಯೆಹೋವನನ್ನು ಎಡಬಿಡದೆ ಕೊಂಡಾಡ್ತೇನೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ದೇವರ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರನ್ನು ಎಡಬಿಡದೆ ಸ್ತುತಿ ಮಾಡ್ರಿ. ಹಾಲೆಲೂಯಾ. உங்க வாழ்க்கையில நன்மை பிறக்கணுமா, கிருபை பிறக்கணுமா, அற்புதம் பிறக்கணுமா, ஆச்சரியம் பிறக்கணுமா, எந்த சூழ்நிலையை பார்த்து பண்ணாதீங்க. ஆனா எதையும் பார்க்காமலே ஆண்டவர் என்ன பண்ணுங்க, இடைவிடாமல் அவர் துதிங்க, பாடுங்க, ஜெபிங்க, தியானிங்க. இதை செய்ய 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 பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. குறையே இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப சொல்றார், கர்த்தரை தேடுகிற எனக்கு. யாராவது ஒருத்தர் துரத்துறாங்க, கொல்றாங்க, நம்ம குறை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவர் சொல்றார், எனக்கு குறையே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை தேடுறதுனால எந்த பயமும் நம்மளால ಸುಳ್ದಕ್ಕೆ முடியாது. ದೇವರನ್ನು ಹುಡುಕುವ ನಮಗೆ ಯಾವ ಭಯವೂ ನಮ್ಮ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. எந்த பயமும் நம்மளை நெருங்குவதற்கு ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாராம், விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயத்தோடு தாவீது என்ன பண்றார், அவர் பாடுகிறார். 4வது வசனத்தை வாசிங்க. 4ನೇ ವಚನ ಓದಿ. ಎಲ್ಲ ಭೀತಿಯಿಂದ ನಾನು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಲು ಆತನು ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಭೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು. ಆತನೇ ದೃಷ್ಟಿಸಿದವರು ಪ್ರಕಾಶವನ್ನು ಹೊಂದಿದರು, ಅವರ ಮುಖವು ಲಜ್ಜೆಯಿಂದ ಕೆಡುವುದೇ ಇಲ್ಲ. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்ன பண்ணாராம், செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவங்களை யாவருக்கும் அவர் செவிகளை அடைக்கிற தேவன் அல்ல, அவர் செவிகளை தருகிற தேவன், திறக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய சின்ன அழுகையும் சின்ன யோசனையும் அவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்ன பண்ணாரா, செவி கொடுத்தார். இங்கிலீஷ்ல ஆன்சர்ட் மீ, கன்னடದಲ್ಲಿ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟನು. ಮತ್ತೆ ಓದಿ ತಮಿಳಲ್ಲಿ, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னா போதும், என்ன பண்ணுவார், எல்லா பயங்கள் இருந்தும் என்ன பண்றாரா, நீங்களாக்குறார். அந்த கெபிக்குள்ள போகும்போது பயம், அந்த கெபிக்குள்ள நெருங்கி போகும்போது ஒரு பைத்தியக்காரனை போல எல்லா ஜனங்க கேவலம் படுத்துறான். இவனா என்ன பண்ணான், இவனா கோலியாத்தை ஜெயிச்சான், இவனா அற்புதத்தை பண்ணான், இவனா இப்படி பண்ணான் அப்படி பண்ணான். எந்த வாய் அவரை கொண்டாடுச்சோ அதே வாய் என்ன பண்ணுது, அவரை குற்றமும் படுத்துது. இப்படி குற்றப்படுத்துகிற நேரங்களில் என்ன நடக்குது, அவரு சந்தோஷமா என்ன பண்றார், அந்த நேரத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் போனா கூட ஆண்டவரை துதிக்க அவர் சொல்றார், கர்த்தரை காலம் நான் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற தேவ வார்த்தை என்ன இருக்குதான், இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு அது பைத்தியம். ஆமென். ஆனால் நம்மளுக்கோ அது தேவ பலன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னமா பைத்தியமா ஆராதிக்கிறாங்க, நீனா ஒரு பைத்தியத்தை போல ஆண்டவரை விசுவாசிக்கிற, பைத்தியமா ஆண்டவரை தேடுற, பைத்தியமா ஆண்டவரை நம்புற. கடன் பிரச்சனைனா கடன் வாங்கி கடன் கட்டு, அதை விட்டுட்டு பைத்தியமா ஆண்டவர்கிட்ட நம்பி உட்கார்ந்துருக்கிற, அது உலகம். ஆனா எனக்கோ அது தேவ பலன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஹalleluya. இந்த தேவல் பலத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஊற்றையே தொடங்குவார். ஆமென். பல நன்மைகள், அதான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும், ஆமென் ಆಮೇನ್, ஒரு நன்மையும் குறைಪಡಾது. ஹalleluya. ಒಂದೇ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊರತೆ ಬರುವುದಕ್ಕೆ ಆತನು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. ಹalleluya. ನಾನು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಲು ಆತನು ನನಗೇನು ಮಾಡ್ತಾನೆ, ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ಹalleluya. ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಹೋಗುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ஆசீர்வாத அல்ல, சதுத்தர. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய சந்நிதியில் நீங்க போனீங்கன்னா, அவருடைய சமூகத்துல போனீங்கன்னா, உங்களுக்கு பெரிய பங்களா வராது, பெரிய கார் வராது, பெரிய ஆசீர்வாதம் வராது, ஆனா உங்களுக்காக ஆண்டவர் பேசுவார். ஹalleluya. பதிலை தருவார், தைரியப்படுத்துவார். இந்த பிரச்சனை இருக்கும் மகனே, ஆனா இந்த பிரச்சனையில நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுவார். ஹalleluya. பிரச்சனை போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, ஆண்டவரை மறந்துடுவோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ದೇವ್ರನ್ನೇ ಮರೆತು ಬಿಡ್ತೀರಿ ನಾವು. ಅದಕ್ಕೆ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಕಷ್ಟದಲ್ಲಿ, ಕಷ್ಟ ಹೋಗೋದಿಲ್ಲ, ಕಷ್ಟ ಇರುತ್ತೆ, ಆದರೆ ಈ ಕಷ್ಟದಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೊತೆ ನಾನು ಇರ್ತೇನೆ. ஹalleluya. இந்த கடினமான நாட்களில் நான் உன் கூட இருப்பேன்றார். அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கிறிஸ்தவருடைய லைஃப் ஏன் ஒரு சூப்பர் நேச்சுரலாக இருக்குதுனாக்கா, அந்த ஒரு வழி நடத்துதால் மட்டும்தான். ஆமென். ஏன்னா எல்லா நேரங்களையும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறது தான் நம்மளுக்கு பலனே. ஆமென். ஏதோ நம்மள ஒரு கடன் வாங்குறோம், அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை முடியுது, ஆனால் அதே நாள் அடுத்த மாதம் வரும்போது எத்தனை பேருக்கு டென்ஷன் ஆகுது, ஐயோ வாங்கின இடத்துல கொடுக்கணுமே. ஆனால் அந்த நாள் ஏற்பட்ட சமாதானம் முடிஞ்சிருச்சா? நம்மளுக்கு இல்லையே, டபுள் ஆச்சு டென்ஷனு, ட்ரிபிள் ஆகுது டென்ஷனு, 4 மடங்கு தலையில் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்குது, சமாதானமே இல்லாத ஆயிடுது. ஆண்டு சொல்றார், நீ என்னை தேட 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 நான் ಉನ್ನೋಡು இருப்பேன். ஹalleluya. ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆ ಇದ್ದು ನಿನಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಏನು ಮಾಡ್ತೇನೆ, ದಯಪಾಲಿಸಿ ಎಲ್ಲಾ ಭೀತಿಯಿಂದ ಏನು ಮಾಡ್ತೇನೆ, ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುವನು. ಆಮೇನ್. ಎಲ್ಲಾ ಭೀತಿ, ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಭೀತಿಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಅಲ್ವಾ, ಈ ಎಲ್ಲ ಭೀತಿಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲು ಶಕ್ತನಾಗಿರುವುದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. ಆಮೇನ್. ಆತನ ಸನ್ನಿಧಿಯನ್ನು ಹುಡುಕುವ, ಎಡಬಿಡದೆ ಹುಡುಕುವ ಆ ಹೃದಯ, ತವಕ, ದಾಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಕೊಡ್ತಾನೆ. ಹೆಂಗ್ ಕೊಡ್ತಾನೆ? ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ. ஹalleluya. ஆண்டவரை எக்காலமும் நான் துதிப்பதற்கு, எக்காலமும் நான் ஸ்தோத்தரிப்பதற்கு நான் ஒரு தேவ மனுஷன் கிடையாது. ஆமென். பரலோகத்திலிருந்து இறங்கின ஒரு தேவதூதன் கிடையாது. ஆனா என்னாலையும் செய்ய முடியும் என்றால் அது தேவ சந்நிதியில் மாத்திரம்தான். ஆமென். தேவ சமூகத்தில் எல்லா நாளுமே நீங்க ஆண்டவரை தேட 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 உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச பெருகும், தாகம் பெருகும், கிருபை பெருகும். இதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய லைஃப்ல நடக்குது. எப்படிப்பா இவர் மட்டும் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார் பைபிள்ல? எப்படிப்பா இவர் மட்டும், எந்த தீர்க்கதரிசினால என்ன பண்ண முடியல, இருக்க முடியலையே, யாராலும் இப்படி இருக்க முடியலையே, தாவீது மட்டும் why is he called so specialனா, அவர் எல்லா நேரங்களையும் ஆண்டவரை துதிக்க கத்துக்கினார். ஆமென். கஷ்டமான நேரத்திலையும் கவலையான நேரத்திலையுமே அவர் துதிக்க கத்துக்கிறார். அதான் அவர் சொல்றார், 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ಯೆಹೋವನು ಸರ್ವತೋಮನೆಂದು ಅನುಭವದಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಆತನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರು ಎಷ್ಟೋ ಧನ್ಯರು. ಏನ್ ಮಾಡ್ರಿ ನೀವು? ಅನುಭವದಿಂದ. ಆಮೆನ್. ತಮಿಳ್ல வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். ஹalleluya. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹalleluya. ಆತನು ಸರ್ವೋತ್ತಮನೆಂದು ಅನುಭವದಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಆತನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರು ಎಷ್ಟೋ ಧನ್ಯರು. ಆಮೆನ್. they are called blessed. ஆமென் சொல்லுங்க. நானு ஆசீர்வதிக்கப்பட்டவன், நானு தன்யளு, ஐ am blessed. ஹalleluya. ஏன்னா கர்த்தரை ருசித்து பாருங்க, அவர் நல்லவர்னு சொல்றார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். ஹalleluya. கர்த்தரை ருசி பார்க்க அந்த ருசி என்ன பண்றது இல்லையா, அடங்குறதே இல்லை. அந்த ருசி அதிகரித்து கொண்டே இருக்குது. ருசித்து பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஹalleluya. அப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது he diligently pursued God. ஆமென். ரொம்ப டிலிஜென்ட்டா, ரொம்ப நேர்மையா எல்லா நேரங்களிலும் அவர் ஆண்டவரை தேடுவதை, பற்றிக்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். சங்கீதம் 34 நாம் பார்க்கும்போது முழுவதும் அதான் எழுதப்பட்டிருக்கோம். நீங்க வீட்டில் போய் நீங்க வாசிங்க. 15வது வசனம் வாசிங்க, 15 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ಯೆಹೋವನು ನೀತಿವಂತರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸುತ್ತಾನೆ,
ಅವರು ಮೊರೆಯಿಡುವಾಗ ಕಿವಿಗೊಡುತ್ತಾನೆ. ஆமென். ஹalleluya. அவர் சொல்றார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல என்னமா இருக்குதாம், நோக்கமா இருக்குது. ஹalleluya. அப்ப அதனாலதான் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும், அது தாழ்ச்சியா கூட போயிடும்பா, ஆனா நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு குறையவே இல்லை. ஏன் சொல்றாருன்னா, கர்த்தரையே தேடுகிற மனிதன் அவருடைய நீதிமானுடைய கண்களிலே, நீதிமானுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கண்கள் நோக்கமா என்ன பண்ணுதான் இருக்கிறது. அவருடைய காதுகள் என்ன இருக்குது, திறந்திருக்கிறது. ஹalleluya. அப்ப உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವ ಒಂದು ಯೆಹೋವನು ನಮಗೆ ಉಂಟು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದೇ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಯೆಹೋವನು ನೀತಿವಂತರ ಕೂಗನ್ನು ಕೇಳಿ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. ಮುರಿದ ಮನಸ್ಸುಳ್ಳವರಿಗೆ ಯೆಹೋವನು ಏನಾಗ್ತಾನೆ, ನೆರವಾಗುತ್ತಾನೆ. ಕುಗ್ಗಿ ಹೋದವರನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದ್ದೀರಾ, ಏನೇ ಮಾಡ್ತೀರಾ, ದೇವರ ಕಣ್ಣುಗಳು, ದೇವರ ಕಿವಿಗಳು ನಿಮ್ಮನ್ನೇ ஆலோசிஸ்தா ಇದೆ. ஹல்லேலூயா. உங்களையே தேடி வருகிறது, உங்களையே சுற்றி வருகிறது. ஏன்னா நீங்க ஆண்டவரை தேட மாட்டீங்களா, ஆண்டவரை பற்றி கொள்ள மாட்டீங்களா? இதை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது முழு சங்கீதத்தில், முழு வாழ்க்கையில், until his death, அவருடைய மரண பரியந்தம் என்ன பண்றார், சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பிடித்து கொள்ளுகிறார், ஆண்டவரை துதித்து கொள்ளுகிறார். அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நான் ஆண்டவரை எக்காலமும் துதிக்கும் போது ದೇವರನ್ನು ಎಡಬಿಡದೆ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಾಗ ದೇವರ ಕಿವಿಗಳೆಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ, ನನ್ನ ಹತ್ರನೇ ಇರ್ತದೆ. ದೇವರ ಕಣ್ಣುಗಳೆಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ, ನನ್ನನ್ನೇ ಹುಡ್ಕೊಂಡು ಬರ್ತದೆ. ದೇವರ ಕಿವಿಗಳೆಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ, ನನ್ನ ಹತ್ರನೇ ಇರ್ತದೆ. ನನ್ನ ಮಗನೇನು ಮಾತಾಡ್ತಾನೆ, ನನ್ನ ಮಗಳು ಏನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಏನು ಮಾಡ್ತಾಳೆ, ಹೆಂಗೆ. ಈ ದಾವೀದಿಗೆ ಇದು ಫುಲ್ಲು ಕ್ಲಿಯರಾಗಿ ಅರ್ಥ ಆಗ್ಬಿಡ್ತು. ಆಮೇಲೆ தாவீதுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஆண்டவரை எக்காலமும் துதிச்சனா போதும், அவருடைய கண்கள் என்னே தேடி வரும், அவருடைய காதுகள் என்னே தேடி வரும். அதனால மனுஷன் என்ன பண்றார், துதிக்கிறார், ஆண்டவரை தேடுறார், ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கிறார். துதிக்க 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 எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் அவருக்கு பிரதி உத்தரமாக, அவருக்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்றாராம், நிறைய வழிகளில் அவர்களுக்கு வழிகளை திறந்து, சவுலை கொல்றதுக்கு வாய்ப்பு வந்தாலும் அவர் கொல்றது இல்லை, ஓடிட்டே இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் அவர் கூட இருந்து ஒரு நாள் அந்த என்ன பண்றார், அந்த ராஜ்யத்தை அவருடைய கையில கொடுக்கிறார். பிறகு அவர் பாவத்தில் விழுறார், மறுபடியும் எழும்பி நிற்கிறார். ஏன் முடியுதுன்னா, ஆண்டவரை எக்காலமும் துதிப்பதால, எக்காலமும் தேடுவதால அவர் புரிஞ்சுக்கினார், எந்த ನನ್ಮೆயும் ಯಾವ ಒಳ್ಳೇದು ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು, ಎಡಬಿಡದೆ ಏನು ಮಾಡ್ಬೇಕು, ದೇವ್ರನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எடை விடாமல் ஆண்டவரை துதிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தம் கம்மியாக இருக்குது, ஆமேன் கேட்கறதுனால சொல்கிறேன். எடை விடாமல் ஆண்டவர் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நினைக்கிறீங்களா? ஓகே. எடை விடாமல் லேடிஸ் சைடில் யாருமே அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். எடபிடவே தேவர் நினைச்சிட்டீரா நீவோ? ஹல்லேலூயா. எடை விடாமல் ஆண்டவர் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். நம்ம வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34, 35 நம்ம வாசிக்க கேட்போம். வாசிங்க. ಆಗ ದಾವೀದನು ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ಸೇವಕನಾದ ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಯುತ್ತಿದ್ದಾಗ ಸಿಂಹವಾಗಲಿ ಕರಡಿಯಾಗಲಿ ಬಂದು ಹಿಂಡಿನಲ್ಲಿನ ಕುರಿಮರಿಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗಲು ನಾನು ಒಡನೆ ಅದನ್ನು ಬೆನ್ನಟ್ಟಿ ಹೊಡೆದು ಕುರಿಮರಿಯನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೆನು. ಅದು ಹಿಂದಿರುಗಿ ನನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದರೆ ಅದನ್ನು ಗದ ಹಿಡಿದು ಬಡಿದು ಕೊಂದು ಹಾಕುತ್ತಿದ್ದೆನು. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இங்க என்ன நடக்குது, தாவீது என்ன பண்றார், அவர் ஆடு மேய்க்கிற நாட்களிலே என்ன நடக்குது, அவர் சிங்கத்திலிருந்தும், வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் தொடர்ந்து போனேன். அதை அடித்து அதையே அதனுடைய வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். போட்டேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், எதுக்குப்பா உன்னை அனுப்பணும்,
நீ கோலியாத்தை கொல்றதுக்கு எதுக்கு நான் உன்னை அனுப்பிடுவேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஆடு மேய்த்துன்னு இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, ஒரு சிங்கமும் வந்துச்சு, ஒரு கரடியும் வந்துச்சு. அதை நான் என்ன பண்ணேன், நான் கொன்னேன். ஆண்டவர் எனக்கு அந்த பலத்தை கொடுத்தாரு. அதே போல் நான் இந்த கோலியாத்தை ஜெயிக்கிற ஒரு தைரியம் யாருக்குள்ள இருக்குது, எனக்கிட்ட இருக்குது ராஜா. நீங்கள் என்ன அனுப்புங்க, நான் இந்த கோலியாத்தை என்ன பண்ண போகிறேன், ஜெயிக்க போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ், இப்படிப்பட்ட ஆண்டவர் மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய பற்று தாவீதுக்குள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எதையுமே அவர் எந்த விதமான அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோலியாத்தை பார்த்தா நாமளே என்ன ஆகிடுவோம், சோர்ந்து போயிடும். ஆனால் தாவீது அவரை பார்க்க தான் பலனே வருது. சொல்லுங்கள், என் பிரச்சனையை பார்க்க தான், வேதனையை பார்க்க தான் பலன் இன்னும் அதிகம் ஆகணும், ஜெபம் இன்னும் அதிகம் ஆகணும், ಆಂಡ್ರಗಿட்ட போராடுறது அதிகமாகணும். ஹalleluya. ಅಪ್ಪ ಗೋಲಿಯಾತನ ಎಷ್ಟು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ರು ದಾವಿದಿಗೆ ಅಷ್ಟು ಧೈರ್ಯ ಬರ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಷ್ಟು ದೇವರಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ದೇವರೇ, ಒಂದೇ ಒಂದು ಆಸೆಯಿಂದ ನಾನು ಹೆಂಗೆ ಸಿಂಹದ ಬಾಯಿಂದ ಕರಡಿನ ಬಾಯಿಂದ ನನ್ನ ಕುರಿಮರಿಯನ್ನು ರಕ್ಷಿಸಿದಂತೇನೆ ನಾನೇನು ಮಾಡ್ತೇನೆ, இவாக கோலியாத்தனை ஜெயிஸ்தேனே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வைராகியம் கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுக்கு வேண்டும். ஆமென். அப்போ எனக்கு வைராகியமாக வரமாட்டேங்குதுங்க. என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ஜாலியாக பேசிட்டு போயிடுறீங்க, லைஃப்பில் பார்க்குறது நான் தானே, லைஃப்பில் தனியாக நிற்கிறது நான் தானே, லைஃப்பில் அனுபவத்தில் இருக்கிறது நான் தானே. என்ன ஜோஷுவா, லைஃப்பில் தனியாக ஓடுறது நான் தானே, எனக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை, எனக்கு தான் தெரியும் அந்த வேதனை, நீங்கள் ஜாலியாக சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்லைங்க, ஆண்டவரை தேடும்போது தான் இந்த தைரியம் வரும். ஹல்லேலூயா. எல்லா நாளும் அவரோடு உறவாட the relationship in Christ builds you to achieve anything. ஆமென். அந்த ஐக்கியமே எல்லா போராட்டங்களை ஜெயிப்பதற்கு ஒரு அஸ்திபாரம். சொல்லுங்க, ஆண்டவரோடு இருப்பது, ஆண்டவரை துதிக்கிறது, அதுதான் என் அஸ்திபாரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த அஸ்திபாரத்தில் நீங்க இருந்தீங்கன்னா எந்த கோலியாத்தையும் ஜெயிக்க முடியும், எந்த பிசாசி உங்களால என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த கவலையும் ஜெயிக்க முடியும். ஆனா எனக்குள்ள இது வரல. ஆனா என்ன, நான் ஆண்டவரோடு உறவாடுறது இல்ல, ஆண்டவர் இருக்கிறார், நான் இருக்கிறேன், அவரு இருக்கட்டும், நான் இருக்கிறேன், அப்படி இருந்தா எதுவும் நடக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுவும் நடக்காது, ஏனும் நடியலாம், nothing will happen. ஹல்லேலூயா. எதுவுமே நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அந்த மாதிரி உணர்வு எனக்கு வரல, ஏன் அப்படிப்பட்ட காரியம் நடக்கலனா, ஆண்டவரோடு உறவாடுறது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்க, ஆண்டவரோடு கொஞ்சம் இருக்கிறது கம்மி ஆயிடுச்சுங்க, ஆண்டவரோடு துதிப்பது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா யாரும் உங்களை வந்து பிடிச்சிப்பான். நீங்கள் அவனை உறவாடவே தேவையில்லை, அவனே வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, வெக்கமும் இல்லை, மானமும் இல்லை, எதுவுமே இல்லை, அவன் தேடி வந்துனே இருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம அப்படி இல்லை. ஆண்டவரை நம்ம தேடி போனாதான், தேவரನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಹೋದ್ರೇನೆ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்குள்ள எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வைராகியம் இல்லைங்க. இப்போல்லாம் அந்த நாட்கள்லாம் பார்க்கும்போது உபவாச ஜெபங்கள் அதிகமாக பண்ணுவாங்க. எஸ்பெஷலி லேடிஸ் நிறைய உபவாசிப்பாங்க, வீட்லேயும் வேலை பண்ணுவாங்க, வேலைக்கு போய் வேலையும் பண்ணுவாங்க, குடும்பத்தையும் பராமரிப்பாங்க, அதே போல் சபையில் நல்லா ஜெபிப்பாங்க. இப்போ எங்கங்க அந்த ஜெபம், எங்கங்க சோறு சாப்பிட்லன்னா நீ கையெல்லாம் உதறதுங்க, முடியலங்க, எப்போ உயிர் போது தெரிலங்க, ஒரு கிளாஸ் காப்பியில், ஒரே ஒரு கிளாஸ் காப்பியில் ஒரு 10 பிஸ்கெட் அப்புறம் குடிச்சிடுறேங்க, கிருபை பாராட்டுங்க ஐயா. இப்படி நிலைமை மாறிடுச்சு சபை. ஹல்லேலூயா. நீங்கள் அதை நம்ப அப்படி தான் ஆகிடும், உங்களுக்கு உயிரே போயிடும் சில டைம். இப்போ ஒரு உபவாசம் எடுங்கன்னா, உபவாசமா முடியலையே, என்ன பண்ணுறது, உபவாசம்னா முடியலங்க, வேறு எதனா சொல்லுங்கள், ஜெபிக்க சொல்கிறீங்களா, ஜெபிச்சிட்றேன். உபவாசம் மட்டும் எடுக்க சொல்லாதீங்க. சோறும் நானும் அண்ணன் தம்பியை விட ரத்தத்தில் இணைந்து போயிட்டுருக்குறோங்க, முடியாதுங்க. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற சபைகள் இப்படி மாறிடுச்சு. இதுக்கு பேர் தான் டெக்னாலஜி சபை. இதுக்கு பேர் என்ன, டெக்னாலஜி சபை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சபை, இப்படி ஆயிடுச்சு. இப்போ நிறைய மாறின்னு இருக்குது. ஆனால் என்னதான் மாறினாலும் நாம் என்ன சொல்லுங்க, நான் மாறக்கூடாது, உபவாசம் வந்தால் கை நடுங்கக்கூடாது. ஹல்லேலூயா. குடிகார மாதிரி நடுங்குது, உபவாசம் இப்போலாம் குடிக்கிறதே இல்லை ஜனங்க. உபவாச ஜாம் அடுத்த வாரம் இல்லைங்க, இப்போ நடுங்க ஆரம்பிச்சிருச்சு.
இப்போவே நடுங்குதுங்க, வயிறுலாம் நடுங்குதுங்க, வயிறுலாம் கலக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஹல்லேலூயா. சபையில் பலப்படுற விசுவாசிகளா நீங்க மாறணும். ஹல்லேலூயா. ஜெபத்துல வீரர்களை போற நீங்க எப்படி மாறுவீங்கன்னா, அவருடைய சமூகத்துல உறவாடுங்க. ஹல்லேலூயா. Have some relationship with God who has called you. Amen. For his eternal purpose. அநாதியின் அழைப்பிற்காக அழைத்த தேவன் மீது இருக்கிற அந்த அன்பையும் அந்த உறவையும் புதுப்பிங்க. ஹல்லேலூயா. மேக் a time to God. எல்லா நாளும் ஆண்டவரோட நேரத்தை கொஞ்ச நேரமாவது அமருங்க. இல்லைங்க, நாங்கள் தான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோமே. ஃபேமிலி எங்க 4 பேர் கூப்பிடு, 2 பாட்டை பாடு. அவங்களுக்கு கேட்கவே முடியாது அந்த வசனத்தை. ப்ளீஸ், அரை மணி நேரம் தூங்குறீங்களா? கேளுங்க, எங்கள் வசனத்தை கேளு. வசனம் கேட்காம பிரசங்கம் பண்ணுறேன் நான். ஒரு தகப்பனுக்கு வீட்டில் மரியாதை இல்லை. வீட்டு எஜமான் நான், வீட்டு எஜமான் நானே, மனை எஜமான நானே. ரொம்ப சிரிக்கிறார். அவர் தான் அந்த மாதிரி குடும்பம் பண்ணுறது. அப்போ எங்க வசனம் கேட்கல. அடது ஃபேமிலி ப்ரேயருங்க. தனியாக நீங்கள் உறவாடணும். இந்த மாதிரி யாருமே குடும்பம் கொடுக்காதீங்க. யாருமே உட்கார மாட்டாங்க ஜெபத்தில். உட்காந்தாலும் யாரும் மனசாங்க என்ன பண்ணாது, அங்கே இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுதினமும் உறவாடுகிற ஒரு நேரம் என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கணும். ஆமென். 12 மணி நேரம் இருக்குது ஒரு நாளில். 12 மணி நேரம் என்ன பண்ணுறீங்க சிஸ்டர்? 12 மணி நேரம் தெரிலங்க உங்களுக்கு. நான் எவ்வளோ பிஸி தெரியுமா? நான் ஃபுல் டே வேலை. உழைக்கலன்னா குடும்பத்தை யார் நடத்துறது? உழைக்கலன்னா இந்த பிள்ளைகளை யார் மேய்க்கிறது? பிள்ளைகளை மேய்க்கிறதா நினச்சிட்டாங்க, ஆடா நினச்சிட்டாங்க. இப்போ பிள்ளைகளை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? அதுவும் ಒಂದು ಪ್ರಾಣಿ, ಮೇಯಿಸಬೇಕು. ಹೇಳಿದ ಮಾತು ಕೇಳಲ್ಲ. ಏನು ಮಾಡೋದು? ಎತ್ಬಿಟ್ನೆ, ಈ ಹೊಟ್ಟೆನೆಲ್ಲ ಎತ್ತಿದ್ನಲ್ಲ, ಹೆಂಗ ಮೇಯಿಸ್ತೀನಿ? அப்படி இல்லைங்க, அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படி தான். ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்கிறாங்க, ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கிறேன், உங்களை தான் நான் பார்க்கவே இல்லை. ஆமாங்க, உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நம்ம மீட் பண்ணோம், பார்க்கலாம் அப்படின்னு நான் அப்படியே பேசிகிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறீங்க சார்? பசங்களாம் அவங்க தான் இருக்கிறாங்களே, மேய்க்கிறது தான் வேலை எனக்கு, வேறு என்ன பொழப்பு. ஒன்றா இருந்தால் பரவாயில்ல சிஸ்டர், உங்களை மாதிரி நான் 4 வச்சுன்னு இருக்கிறேனே, 4 எப்படி மேய்க்கிறது அப்படின்றாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர், பசங்க ஆண்டு கொடுத்துருக்கிறது கர்த்தருடைய ஈவு. ஹல்லேலூயா. நீங்கள் மேய்க்கணும்னு நினச்சா மேய்க்கிற டென்ஷன் இருக்கும். ஆனால் ஆண்டுக்குள்ளே நடத்தி பாருங்க. அவங்கள தேவனோடு உறவாட விட்டுருங்க. ஆமென். இயேசுவும் என் குழந்தையும் ஒன்றுன்னு நீங்கள் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா அவங்க 2 பேர் பார்ட்னர்ஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பார்ட்னர்ஸை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ணணும்? நடத்திட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க, அதை வேதம் சொல்லுகிறது. நாம் பிள்ளைகளை தேவனுடைய வழியில் கொண்டு வருவதே அவருடைய வசனத்தின் மூலியமா. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை சொல்லி கொடுங்க, வசனத்தை பேசுங்க. நீங்கள் முதலாவது யாரு? நான் சொல்லுங்க. நான் முதலாவது ಜಪಿಕನೋ ನಾನು ಮೊದಲನೇದಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಎಡಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. அப்போ நான் பண்ணாத எதுவுமே என் குழந்தைக்கு சொன்னால் அது என்ன தெரியுமா பார்க்கும்? என்னிடையே பார்க்கும். இவனே எதுவுமே பண்ணுறதில்ல, வாய் பேசினா வாய் வேற ஒடிச்சிருவாங்க. என்ன பண்ணுறது? அப்படியே போயிடலாம் பொறுமையாக. ஒரு நாள் வரும், 18 வயசு ஆகட்டும் எனக்குன்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் முதலாவது செட் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் முதலாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க? காத்துருங்க. ஹல்லேலூயா. The relationship with God will give you the confidence that the world cannot give you. Amen. இந்த உலகம் தர முடியாத ஒரு தைரியத்தையும், இந்த உலகம் தர முடியாத ஒரு வைராகியத்தையும் பரலோக தகப்பன் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆதி சபையில் இருந்த நாட்களில் இல்லை? நான் நிறைய நேரம் யோசிக்கிறேன், நம்ம சபையில் இருக்கிற லேடிஸை எப்படியாவது தூக்கி நிற்க வைக்கணும்னு நினைக்கிறேன். பெண்டாக இருக்கிறாங்க, நிற்கிறாங்க, திரும்ப பெண்டாயிடுது. ஐயோ, எப்படிப்பா இதை நிறுத்துறது? ஹல்லேலூயா. நான் அடுத்த வருஷம் எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிடுறேன். அடுத்த வருஷம் ஒரு வைராகியத்தோடு தான் நான் இருக்கிறேன். நீங்கள் இல்லைனாலும் மாறி தான் ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை ராஜா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாய்ப்பே இல்லை ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன மாறினாலும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற உறவு, அவரோடு இருக்கிற அந்த உறவில் கொஞ்சம் ருசித்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டு வெளியே வரவே முடியாது உங்களால். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவம் ஆண்டவர் அதை சொல்கிறார், கர்த்தரை அனுபவத்தோடு நீ தெரிந்து கொள். அந்த அனுபவம் எவ்ரிடே இஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென்.
நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம குழந்தையோ மனைவியோ செல்லக்குட்டி செல்லக்குட்டின்னு கொஞ்சம் அது கேட்கும். மனைவி பார்த்து நான் டெய்லி செல்லக்குட்டின்னு கொஞ்சின்கிற வேறு வார்த்தை இல்லையா உனக்கு? ஆனால் ஆண்டவரை நீங்கள் டெய்லி உறவாடும் போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். புதிய அனுபவம், a new experience I've never experienced in the world. இந்த உலகத்தில் ಅನುಭವಿಕವೇ ಇಲ್ಲ. ಆಮೇನ್. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಅನುಭವದಿಂದ ನೋಡಲೇ ಇಲ್ಲ ರೀ ಅಂತಹ ಒಂದು ಮಹಿಮೆಯಾದ ಅನುಭವ. ಆಮೇನ್. ஒரு glorious move of the Holy Spirit என் லைஃப்பில் நான் என்ன பண்ணுவேன்? அனுபவிச்சுனே இருப்பேன். அதான் தாவீது சொல்றா, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ஆமென். கர்த்தரை ருசித்து பாருங்கள். என்னவா ருசித்து பாருங்கள்? நல்லவராக இருக்கிறார். அவரை ருசிங்க, அவரை ருசிங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். எல்லா பயங்களிலிருந்து உங்களை தப்புவிப்பார். ஆமென். எல்லா பயங்களிலிருந்து உங்களை அவர் மீட்டு கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை உலாவி கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் எழுதின எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எல்லாருமே தேவதூதர்களை எப்படி காமிச்சாராம்? 2 ரெக்கைகள் இருக்கிற மாதிரி, அப்படியே பின்னாடி ஒரு ரெக்கை இருக்கிற மாதிரி காமிச்சானா. எசேக்கியேல் மட்டும் வித்தியாசமாய் தேவதூதர்களை பேசுகிறார். ஏன்னா அந்த அனுபவம் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. அப்ப எசேக்கியேல் பெற்றுக்கொண்ட அனுபவம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சந்ததிகள் அதை பார்க்கும். ஆனால் நான் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. bless the Lord at all times. ಆಮೆನ್. ಯೆಹೋವನನ್ನು ಎಡಬಿಡದೆ ಕೊಂಡಾಡ್ರಿ. ಎಡಬಿಡಬೇಡ್ರಿ. ಎಡಬಿಟ್ರೆ ಸೈತಾನ್ ಬರ್ತಾನಲ್ವಾ, ಎಡಬಿಡಬೇಡ್ರಿ. சொல்லுங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா பிசாசு வந்துடுறான். இடமே கொடுக்காம ஆண்டவரை துச்சா அவன் ஓடி போயிடுவாங்க. அவன் பார்க்குறதுக்கு தான் ஒரு பெரிய மலை மாதிரி இருப்பான். ஆனால் நம்ம துதிக்க ஆரம்பிச்சுனா எறும்பு மாதிரி ஆகிடுவான். அவன் இருக்கிற அடையாளமே தெரியாது நம்மளுக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடவிடாமல் ஆண்டவரை துதிக்கும் போது அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவரோடு தனிமையாக உருவாடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும்ப்பா, என் கூட இருங்க ஆண்டவரே. நீங்கள் என் கூட இருந்தால் போதும். செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தீரே, இப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சீங்களே, உங்களுக்கு நன்றிப்பா. நீங்கள் இல்லைன்னா இந்த வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. சொல்ல சொல்ல கண்ணில் தண்ணீராக கொட்டும், சொல்ல சொல்ல மனசு நிரம்பும், சொல்ல சொல்ல ஆண்டவருடைய கிருபை பெருகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் நம்ம லைஃப்பில் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. காட்ஸ் கிரேஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். வானத்திலும் பூமியிலும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்டே அவருடைய கிருபை தான். அந்த கிருபை எங்கே வருது? அவர் என் வாழ்க்கையில் செய்ததை சொல்ல 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 அவருடைய கிருபை என்னை தேடி வருது. அவருடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்துக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக அவருடைய பலத்த கரம் நடத்தினது வனாந்திரத்தில். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பலத்த கரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடும் போதே வந்துடும், ಆಂಡವரை ತುದಿக்கும் போதே வந்துடும். ಯೆಹೋವನನ್ನು ಎಡಬಿಡದೆ ನಾವು ಕೊಂಡಾಡುವಾಗಲೇ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ನಮ್ಮನ್ನು ಹಂಗೆ ಆತನ ಮಹಿಮೆಯದ ಅಲಂಕಾರದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಮೂಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ತಗೊಳ್ಳಿ ಕೀರ್ತನೆಗಳು 23 ತಗೊಳ್ಳಿ. Psalms 23:1 ವಾಸಿಂಗ. ಎಲ್ಲರಿಗೂ தெரிஞ்ச ವಚನ ಇದು, ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರೋ ವಚನ ಇದು. ಓದ್ರಿ. ಯೆಹೋವನು ನನಗೆ ಕುರುಬನು, ಕೊರತೆ ಪಡೆನು. ಆತನು ಹಸುರುಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸುತ್ತಾನೆ, ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಗೆ ಬರಮಾಡುತ್ತಾನೆ. ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡಿ ತನ್ನ ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನೀತಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ನಾನು ಕಾರ್ಗತ್ತಲಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ನೀನು ಹತ್ತಿರವಿರುವುದರಿಂದ ಕೇಡಿಗೆ ಹೆದರೇನು. ನಿನ್ನ ದೊಣ್ಣೆಯು ನಿನ್ನ ಕಾಲು ನನಗೆ ಧೈರ್ಯ ಕೊಡುತ್ತದೆ. ವೈರಿಗಳ ಮುಂದೆ ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಿ, ನನ್ನ ತಲೆಗೆ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿಸುತ್ತಿ, ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನವಲ್ಲೆಲ್ಲ ಶುಭವೂ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವು. ನಾನು ಸದಾಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ வாசிಸುವೆನು. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது 23 அதிகாரத்துல அவர் சொல்லுவதெல்லாம் என்ன? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். ஆமென். அதான் 34 நம்ம வாசிக்கிறோம். சிங்க குட்டிகள் ஒருவேளை பட்னியாக கிடக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுற எனக்கு என்னவா இல்லை? குறைவே இல்லை. ஹல்லேலூயா. குறைவே இல்லை. அதான் சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆமென். அவர் என்ன எப்படி நடத்துறாராம்? புல்லுள்ள இடங்களிலே, ஆமென், பச்சையான இடத்தில என் மகள் நடந்து போட்டோம், என் மகன் நடந்து போட்டோம். அப்புறமா என்ன பண்றார்? அமர்ந்த தண்ணீர். ஆமென். அந்த தண்ணீர் வந்து அமர்ந்த தண்ணீரா இருக்குது. அந்த தண்ணீர் அண்டையில் போகும்போதே ஒரு தேவ சமாதானம், தேவ சமூகம், தேவ மகிமையை உணர முடியும். அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையே வந்துட்டு நாம நினைக்கிறோம், நிறைய பேர் நினைச்சிட்டோம் இல்லை, அமர்ந்த தண்ணீர் வந்து நான் போய் தண்ணி கொடுக்கறது தான் சொல்லியிருக்கிறாருங்க. அது இல்லைங்க, அது வந்து ஆடுகளை மேய்க்கிற சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? இதில் அமர்ந்த தண்ணீர் என்பதை தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அந்த அமர்ந்த தண்ணீர் என்பதை அந்த தேவ மகிமை காண்பிக்குது. தேவன் உங்களோடு உறவாடுவதை காண்பிக்குது. தேவன் உங்களோடு இடைப்படுவதை காண்பிக்குது. ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் அவருடைய கண்கள் தேடினே இருக்குது, அவருடைய செவிகள் கூர்மையா இருக்குது. ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க அவருடைய மகிமை உங்களை சூழ்ந்துரும். ஆமென். அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நீங்க இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் தேவனை துதிக்க ஆரம்பிச்சு அழ ஆரம்பிச்சு அந்த அழுவுல இருந்து வெளியே வர முடியாது. அழுதுட்டே இருப்போம், ஆண்டவரை துதிச்சுட்டே இருப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருப்போம். ஏன்னா அதான் அமர்ந்த தண்ணீர். ஆமென். அந்த அமர்ந்த தண்ணீரை விட்டு வெளியே வர எனக்கு இஷ்டம் இல்லப்பா. ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ண? இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஜெபிச்சிருக்க மாட்டேனா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சிருப்பேனே? இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு உறவாடி இருப்பேனே? இந்த உறவுக்கு நேராக ಕರ್ತರು உங்களை நடத்துவார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಂತಹ ಒಂದು ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಗೆ ಬರಮಾಡುತ್ತಾನೆ. ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಆ ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಆ ಮಹಿಮೆಯು ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವ ಆ ಸಮಯವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ದೇವ್ರು ಕೊಡ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರಿಂದ ಅದಕ್ಕೆ ಕೀರ್ತನೆಗಾರನೇನು ಹೇಳ್ತಾನೆ? ಯೆಹೋವನು ನನ್ನ குருபனு, நான் கொரத்தை படேனு. ஹல்லேலூயா. நான் குறையே படுறதில்லப்பா, ஏன்னா அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே நான் குறைப்பட மாட்டேன். என்னுடைய இருளான பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்? நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ಯಾವ ಕೇಡಿಗೂ ನಾನು ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ, ಹೆದರೋದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. என் மெய்ப்பர் எனக்கு இருக்கும்போது ஆடுக்கு என்னங்க பயம்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ பசங்க இருக்கிறாங்க நம்ம வீட்டில், அப்பா அம்மா வேலைக்கு போகும்போது, அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு என்னங்க கவலை? ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன கவலை? அதான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணிடு, நல்லா சந்தோஷமாக இருந்துரு. ஒரு நாள் வரும், நிறைய பொறுப்புகள் உன் தலைமையில் வரும். அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாது, இது எதையுமே அனுபவிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த நேரங்கள், அப்போ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு என்கிற மெய்ப்பர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை என்னால் நடத்த முடியலையே, இப்படி நடத்த முடியல, அப்படி நடத்த முடியலையே, இந்த குறைவு இருக்குதே, குறையே பார்க்காதீங்க, குறையை விட்டுட்டு மெய்ப்பனை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. மெய்ப்பனை பார்க்க 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 ಎಲ್ಲ ಕುறைவுகளை ಕರ್ತರ್ ಮೂಡುವಾರ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಯಾವಾಗ ನನ್ನ ಕುರುಬನನ್ನು ನೋಡಕ್ಕೆ ನಾನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀನೋ ಅವಾಗೆಲ್ಲ ನನ್ನ ಕೊರತೆಗಳೇನು ಮಾಡ್ತದೆ, ಮುಚ್ಚಲ್ಪಡ್ತದೆ. ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳಿಗೆ ದೇವ್ರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಯಾಕಂದರೆ ಯೆಹೋವನನ್ನು ಹುಡುಕುವ ನನಗೆ ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮಕ್ಕಳಾದ್ರೂ, ನನ್ನ ಮಗಳು ಮುದುಕಿ ಆದ್ರೂ ಅವಳು ನನ್ನ ಮಗುನೇ. ಇದೆಲ್ಲರೂ ಕೇಳಿದ್ದೀರಾ ಅನ್ಸುತ್ತೆ. ನಮ್ಮಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಅಜ್ಜಿನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ನನ್ನ ಮಗಳು ಮುದುಕಿ ಆದರೆ ನನಗೆ ಇನ್ನ ಮಗುನೇ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த மாதிரி தான் பெற்றவங்களே இப்படி சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? நான் உன் மெய்ப்பராக இருக்கிறபடினாலே உனக்கு எந்த குறை வந்தாலும் நீ ஆடு தான்,
ಉನ್ ಒಡಂಬಲ ನಿನ್ನ ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಭೀತಿ ಬಂದ್ರೇನೋ, ನಿನ್ನ ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಕೆಡುಕು ಬಂದ್ರೇನೋ, ನಿನ್ನ ದಾರಿನಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಗತ್ತಲು ಕತ್ತಲು ಇದ್ರೇನು ಸಹ ನೀ ನನ್ನ ಕುರಿನೇ ಅಪ್ಪ, நீ ஆடுதான்ப்பா, நீ இப்போ இருளனா போ, கஷ்டமான பாதையிலனா போ, சந்தோஷமான வழியிலனா போ. ஆனால் நீ எங்கே போகிறன்றது முக்கியம் இல்லை, ஆனால் நீ யாரா போகிறன்றது தான் முக்கியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீ யாரா இருக்கிறன்றது தான் முக்கியம். நீ ஆண்டவருடைய ஆடா இருக்கிறியா இல்லை பிசாசுடைய ஆடா இருக்கிறியா, இல்லை இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் நிரம்பி இருக்கிற ஆடா இருக்கிறியா, தேவ ராஜ்யத்தை உன் இதயத்தில் வைத்திருக்கிற ஆடா இருக்கிறாயா? ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உற்சாகமா இருங்க சபையே, உற்சாகமா இருங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை இருதயத்தில் நான் வைத்திருந்தேனா போதும். என்ன எங்கே போனாலும் இந்த ஆடுக்கு குறையே இல்லைப்பா. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால, அவர் என் மெய்ப்பராக இருக்கிறதுனால இந்த ஆடுக்கு குறையே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நான் எங்கே போனாலும் என் ஐடென்டிட்டி கிரைஸ்ட் தான். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். அந்த அடையாளத்தை உலகம் பார்க்கும்போதே அவங்க புரிஞ்சுதே இந்த ஆடு ವ್ಯತ್ಯಾಸமாக இருக்குதுப்பா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನೀವೆಲ್ಲೋದ್ರೇನೋ ಎಲ್ಲ ಕುರಿಗಳನ್ನು ನೋಡೋಕ್ಕಿಂತ ಈ ಕುರಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣನೇ ಅರ್ಥ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ, ಈ ಕುರಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆಯಪ್ಪ. ಯಾಕಂದರೆ ಈ ಕುರಿ ಮೇಲೆ ದೇವರು ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಒಂದು ಮಾರ್ಕನ್ನು ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವಳು ನನ್ನ ಮಗಳಪ್ಪ, ನನ್ನ ಕುರಿ. ಕಾರ್ಗತ್ತಲ್ಲಿ ಹೋದರೆ ನಾನು ಕರ್ಕೊಬರ್ತಿಕ್ಕೆ ನಾನಿದ್ದೀನಿ. ನನ್ನ ಮಗಳು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದ್ರಲ್ಲಿ ನಾನು ನೋಡ್ಬೇಕಷ್ಟೇ. ஹல்லேலூயா. நான் குருபன் ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಷ್ಟே. ஆமென். என்னுடைய மெய்ப்பரன் இயேசுன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அந்த நேரத்தில் வந்து உங்களை என்ன பண்ணிடுவார், அப்படியே தூக்கிடுவார். ஹல்லேலூயா. அப்படியே அவர் உங்களை வல்லமையில் அப்படியே உங்களை தூக்கிட்டு விட்டுருவாரா? உங்களை நடத்தின அந்த பிசாசுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். என் மகளையா கொண்டு போன துக்கத்தில், என் மகளையா கொண்டு போன கவலையில், என் மகனையை கொண்டு போன பலவீனத்தில் இப்போ வைக்கிறேன் பாரு உனக்கு பந்தி, அவன் தெருக்கிடுச்சு ஓடிடுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் ಓಡಿನ உடனே ಆಂಡವರು என்ன பண்ணுவாರ, ಅವನು ಸೈತಾನ ಓಡಿ ಹೋಗಿದ ತಕ್ಷಣನೇ ವೈರಿಗಳ ಮುಂದೆ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ ನಿಮ್ಮ ತಲೆಗೆ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿಸ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಆಮೇಲೆ ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ವರ್ಷಿಸ್ತದೆ. ஆமென். உடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் நிரம்பின அனுபவத்தில் இருக்கிறீங்க, நிறைய பேர் காலியான அனுபவத்தில் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் வந்து வித்தியாசமானவங்க. நீங்கள் யூ ஆர் கால்ட் வெரி ஸ்பெஷல். ஹல்லேலூயா. என்னங்க ஸ்பெஷல், அதே கஷ்டம், அதே போராட்டம், அதே கவலை அப்படின்றீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்குறது எப்படி தானே பார்க்குறார், ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்கு தெரிஞ்சுக்கினாராம், என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய துதியை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய ஆச்சரியங்களை, அவருடைய நன்மைகளை சொல்லி வருகிற ஜனம் தான் நீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க வித்தியாசமானவர்களாய் கர்த்தர் உங்களை ಅಳೈಕ್ರಾರ್ ಪಾರ್ಕರಾರ್ ಉங்களை ಮಹಿಮೆಪಡುತ್ತ ವಿರುಂಬುகிறார். ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅವರ ಸ್ತುತಿಗಳನ್ನು, ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಿರುವ ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಬಾಯಿಯಿಂದ ಬರಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೆ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರನ್ನು ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಕರೆದು ಆರಿಸ್ಕೊಳ್ತಾನೆ. ನನ್ನ ಜನರಪ್ಪ ಇವರು, ನನ್ನ ಬಂದಪ್ಪ ಇವರು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಇವಾಗ ನಾನು ಹೇಳ್ತಿರಲ್ಲ, ನನ್ನ ಮಗಳಪ್ಪ ಇವಳು, ನನ್ನ ಮಕ್ಕಳಪ್ಪ ಇವರು. ಅವ್ರು ನನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲ, ಆದರೆ ಇವಳು ನನ್ನ ಮಗಳು. ಹೇಳ್ತೀರಾ ನೀವು? சொல்கிறீங்க இல்லை, சொல்ல மாட்டிங்களா? என்னங்க இது, அப்போ பெத்த பசங்க க்ளோஸ் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி உரிமை பாராட்டுகிற தேவன் ஒருவர் நம்மளுக்கு உண்டு. ஆமென். அப்போ இந்த மாதிரி தேவனை நம்ம என்ன பண்ண சொல்லுங்க, உறவாட கற்றுக்குங்க. ஹல்லேலூயா. உறவாட கற்றுக்குங்க. அநேக நேரங்களில் கெபியின் அனுபவம் உங்கள் லைஃப்பில் வரலாம், அநேக நேரங்களில் தனிமையின் நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் இந்த தனிமையில் கழிக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தனிமையை வேதனையில் கழிக்காதீங்க, தனிமையை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி கொள்ளுங்க. ஆமென். இந்த தனிமையில் அவர் உங்களுக்கு, அவரே உங்களுடைய வாழ்க்கையில் பரிಪೂರ್ಣವಾಗಿ ನಿಂದ್ರಿಡುವಾರ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಯಾವಾಗಲೂ ಒಬ್ಬಂಟಿಯಿಂದ ನಾನು ನಿಲ್ಲೇಬಾರ್ದು. ಯಾಕಂದರೆ ನಾನು ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿ ಯಾವಾಗಿರ್ತೀನಿ, ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿದ್ದೀನಲ್ಲಪ್ಪ, ಏನಪ್ಪ ಈ ಸ್ವಂತ, ಏನಪ್ಪ ಈ ಜನ, ಏನಪ್ಪ ಈ ಕಷ್ಟ, ಆ ಥರ ಯೋಚನೆ ನನಗೆ ಬರುವಾಗೆಲ್ಲ ನಾನೇನು ಮಾಡ್ಬೇಕು ಹೇಳಿ, ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನನ್ನು ಎಡಬಿಡದೆ ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ, ದಾನಿಯೇಲ್ ಹೆಂಗೆ போட்டாங்க, ಸಿಂಹದ ಗೆಬಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ತಕ್ಷಣನೇ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ರು ತೆರಲನ್ರೀங்களா?
எவ்வளோ பேர் இருந்தாங்க? ஒருத்தர் தான் இருந்தாலும். அப்புறமா எவ்வளோ பேர் வந்தாங்க? ஆண்டவர் வந்தார். ஹalleluya. யெகோவನು ಬಂದನು. ஸ்லோ மோஷனில் ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರು. ஹalleluya. அப்போ அந்த தனிமையில் நீங்கள் போகும்போது ஆவியானவர் உங்களோடு வந்துடுவார். நீங்கள் 2 பேராக மாறிடுவீங்க. அப்போ தனிமை அந்த இடத்துல இல்லை. ஹalleluya. தனிமைன்றதே இல்லை. வாழ்நாளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையே தருவார். ஆமென். நன்மையை தருவார். வாசிங்க பிரதர், ஆறாவது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಶುಭವೂ ಕೃಪೆಯೂ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವು. ನಾನು ಸದಾಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. ಆಮೇಲೆ ನಾನು ಸದಾ ಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತೇನೆ? வாசிஸ்தேனே. ஹalleluya. அந்த நன்மையும் கிருபையும் உங்கள் லைஃப்பில் இருந்தால் போதும். சொல்லுங்கள், நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹalleluya. அப்போ இந்த நன்மையும் கிருபையும் உங்களை தேடணும்னா have a relationship with God. ஆமென். தனிமையாய் ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு பழக்கம், ஒரு அனுபவம் உங்களை லைஃப்பில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எந்த இருள் உங்களை தேடி வந்தாலும் அவர் அந்த பாதையிலிருந்து உங்களை விலக்கி நடத்துவதை ಅದ್ಭುತವಾಗಿ அவர் உங்களை நடத்துவார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಮಾರ್ಗ. ಆಮೇನ್. ಇಷ್ಟು ದಿನಗಳಲ್ಲಿ ಇಂತಹ ಒಂದು ಮಾರ್ಗ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡಿಲ್ವಲ್ಲ ಎಂಬುದೋ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಅಂಥ ಮಾರ್ಗಗಳನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya. அப்படிப்பட்ட நன்மையான வழிகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தரை அனுதினமும் தேடுங்க, இடைவிடாமல் ஆண்டவரை துதிங்க. கர்த்தர் பராக்கிரமமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா இந்த வார்த்தைக்கு?